பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இந்த சரஸ்வதி விஜய் மேக்கப் போட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஃபங்க்ஷன் அடுத்த வாரம் வரப்போகுது. ஜஸ்ட் இன்னும் 7 days தான் இருக்கு. அதுக்காக ஷாப்பிங் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா ஒரு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆர்பிஎஃப்காக. ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ், அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அது எங்கே ஆனால் என்ன ஆனால். ப்ளஸ் நம்ம வீடு நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சுக்கிட்டு ஆசையாக போய் அவசரமாக ப்ராக்டிஸ் பண்ணது இந்த சாங்கு தாங்க பிரசித்தி. இந்த டான்ஸை எங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் சார்பாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க. என்ன ஈவெண்ட்னா, தீபாவளி செலிப்ரேஷன் ஈவெண்ட். அதனால தீபாவளி முடிஞ்சு செலிப்ரேஷன் ஈவெண்ட் தானே யோசிக்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே செலிப்ரேஷன் எல்லா டைம்ல இருக்காதுங்க. சில பேர் கொண்டாடுவாங்க, சில பேர் கொண்டாட முடியாது. ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக நிறைய பேர் பாதுகாப்புல தாங்க இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு இனிஷியேட் எடுத்து ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் ஈவெண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாமே செம்ம எனர்ஜெட்டிக்காக ஆடினாங்க. அது மட்டும் இல்லாம டின்னரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்டாக இருந்துச்சுங்க. இது செகண்ட் டைம் ஆஃப்டர் தீபாவளி. பிஃபோர் தீபாவளி ஒரு டைம் ஆடிருந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல பட்டாசெல்லாம் ட்ரெயினில் கொண்டு போகக்கூடாது, சேஃப்டி ரொம்ப முக்கியம், மீறி கொண்டு போனால் ஃபைன், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட்டாக ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இந்த பசங்களாம் சூப்பராக ஆடினாங்க. குழந்தைங்களோட ட்ரீம்ஸ்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது கூட நின்று நம்ம கரெக்டாக தப்பான்றதை கைட் பண்ணோம்னாவே அவங்க பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவாங்க. திருச்சியில் விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால் சரசு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் பாப்பாவை கூப்பிட போயிட்டா. என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, எப்போயுமே மீட்டர் ஆட்டோ தான் புக் பண்ணுவோம். வரது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் வருவாங்க. இந்த டைம் ஒரு அக்கா வந்தாங்க, சிங்கப்பெண் வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருச்சியில் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லேடி ஆட்டோ டிரைவரை பார்க்குறேன். தேங்க்ஸ்க்கா. எப்படி போச்சு இப்படிதான் போயிருக்கும் போல. நான்லாம் இந்த இருமல் காலம் வந்தால் இருமிக்கிட்டே இருக்கேன். நான் தெரியுமா, அதனால கேக் சாப்பிடாத, நல்லது இல்ல. இவ்வளோ இருமல் இருக்கு. ஓகே, அதனால கேக் என்கிட்ட கொடுத்துரு. இங்கே போய் வீட்டு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொரு 7 daysக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம வேலை செஞ்சோன்னா ப்ரெஷர் ஆகும். இன்றைக்கி ஏதாவது வேலையை பார்க்கலான்னு பார்த்தா, நேற்று நியூஸில் வந்து நாகர்கோவிலில் ஏதோ ஒரு நாகைப்பட்டினத்தில் ஏதாவது ஒரு புயல் வந்து கரையிறங்குது, டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யும், மயிலாடுதுறை இந்த மாதிரி 4-5 ஊர் போட்டிருந்தாங்க. திருச்சி பேர் ஆக்சுவலாக இல்லை. திருச்சியில் மழை வராதுன்னு பார்த்து காலையில் எழுந்திரிச்சா லைட்டாக தூடிட்டு இருந்துச்சு. பிரசித்தியாக கஷ்டப்பட்டு போய் விட்டுட்டு இருந்தாச்சு. மதியானம் கொஞ்சம் வேரியண்டாக லைட்டாக பெஞ்சிட்டு கொஞ்சம் அதிகமாக. இப்போ வந்து பிச்சு ஊற்றுது, வெளியிலேயே போக முடியாமல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு போகணும். மழை நின்றுமான்னு தெரியல. ப்ளஸ் வந்து வேலைகள் அப்படியே நிற்கிது, அதெல்லாமே ரெடி பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வர மரம் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? படப்படப்பாக இருக்கும். எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு லட்சி. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம், அடுத்த வாரம் வராமல் இந்த வாரம் வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் தான். சென்னையிலே மழை போல் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னால் உங்கள் ஊர்லாம் மழை பெய்யுதா? இல்லை நீங்கள் மழையிலேருந்து தப்பிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, துணிகளும் வந்து வீட்டுக்குள்ளே பழையபடி காயப்பட வச்சுட்டோம். நான் நினச்ச மாதிரி மழை விடவே இல்லைங்க. அங்கே பாருங்கள், மணி 10 ஆச்சு, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 6 to 7 மணிலாம் செம்ம மழை இருந்துச்சு. அப்புறம் குறைஞ்சிது. இப்போ மறுபடியும் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு காலையில் என்ன பொசிஷன்னு தெரில. நாளைக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஓப்பனிங் செரமனி. அதுக்கு வேறு நாங்கள் போகணும். பார்ப்போம். எல்லாம் சாப்பிட்டு ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரசும் பிரசித்தியாகும். எந்த எபிசோடு? ஃபஸ்ட்டு சீசனா? Part 1 ஹாரி பாட்டர் அந்த சார்சரஸ் ஸ்டோன். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஏகப்பட்ட தடி பார்த்துருக்கேன். இப்போதான் எனக்கு புரியுது. ஆமாம், உனக்கு ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு. அது வேணா கரெக்டு தாங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் முட்டாள் தான். நாங்கள் வந்து சின்ன வயசுல இவங்க மாதிரி இருக்கப்போ அவ்வளோ அறிவு இல்லை. இப்பயும் இல்லை. ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகம். இப்பயும் இல்லை. இருந்திருந்தா உங்களை கல்யாணம் பண்ணி எப்படி சொன்ன பார்த்துக்க. பிரசித்தியா, குட் மார்னிங். மழை வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ பண்ணி விட்டுருச்சு. நேற்று நல்லா மழை பெஞ்சது. இன்னைக்கு மழை ஒரு டிராப் கூட இல்லை. லைட்டாக தான் பெஞ்சு, ஆனால் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியல. ஸ்கூல் டைமுக்கு கரெக்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எப்பயுமே நடக்கிறது தான். மழை வராதப்போ தான் ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க. பிரசித்தியா ஸ்கூல் திருச்சி வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட மழைக்கு லீவ் விட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியல. சரஸ்வதி கிளம்பியிருக்க? நான் வந்து
வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிருக்கிறேன். நானும் அப்புறம் போயிட்டு இருக்கிறோம். ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும், போய் சாப்பிட போறோம் ஃபங்க்ஷனுக்கு போய். ஏன்னா அந்த அளவுக்கு லேட் ஆகி போச்சு. வா அப்படியே வேலையெல்லாம் நிறைய இருக்கு, கிளம்பலாம். பாய் ரோமா, பாய். எங்க மம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவர் கோல்டா இருக்கு. அதெல்லாம் வந்து லேட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பு. ஓகே, நம்ம நார்மல் பைக்கு ஆல்ஃபா இதெல்லாம் ஓட்டி ஓட்டி பழகிட்டு இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ சென்னை போனால் என் தம்பி பைக் சூப்பர் பைக்காங்க, சூப்பர் பைக் மாதிரி எப்செட்டு. இது நம்ம தம்பியோட பைக்கு. இதை ஒரு 4 நாளாக ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆனால் சரசுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு பின்னாடி உட்காருது. ஆமா, வழுக்குது. இங்க எது பின்னாடி பாத்தீங்கன்னா கைப்பிடி இல்ல. இது வந்து லவ்வர்ஸ் பைக், ஃபேமிலிக்கு ஒத்து வராது. அதே என் வண்டி ஆல்ஃபால வந்து கிக் ஸ்டார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அது நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணாலும் தம்பி என்ன சொன்னா ஃபங்க்ஷன் வரை இதை ஓட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கான். இப்போ இந்த கைப்பிடி பாருங்களேன், கொஞ்சம் மேலே இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது உள்ளார இருக்கு, அதுதான் பிரச்சனை. சரி கிளம்பலாமா? ஃபங்க்ஷன் வந்தோம், லேட்டாக தான் வந்தோம். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஊத்தாப்பம், அப்புறம் என்ன சொன்னா இடியாப்பம், இட்லி வந்து ஏதோ பண்ணி இட்லி, பொடி இட்லி. அது பொடியானே தெரியல, ஆனால் சூப்பராக எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கேனா ரேஷன் கிடைக்கி. ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவ்ரி திங். பிக் பாஸ் பார்த்தா அந்த ரேஷன் ஞாபகம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி போலாமா? நாங்கள் ஃபங்க்ஷன் போன இடத்துல எங்களை மதியானமும் சாப்பிட சொன்னாங்க. சரஸ் என்ன தெரியுமா சொன்னால், இன்றைக்கி வெட்னஸ்டே நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபிஷ்ஷு வாங்க வந்துட்டா. ஆக்சுவலாக நான் சிக்கன் வாங்க தான் சொன்னேன். சரஸ் 3 வீக்ஸாக ஃபிஷ்ஷுன்னு கேட்டுட்ருக்கா. மார்க்கெட் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு எங்கேயும் எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரில. ஆனால் சரஸு கேட்டு விசாரித்து இழுத்துட்டு வந்துட்டா. இங்கேயே நான் தப்பிச்சலான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம நிஜாமுதீன் அண்ணன் கடை தான் நம்ம எப்பயும் வாங்குவோம். ஆனால் இந்த டைம் எங்கேன்னு தெரிலன்னு சொன்னால் நான் அதையும் கண்டுபிடிச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டான். நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங்காக. இது என்ன பஸ் ஸ்டாப்? மீன் மார்க்கெட். தர்பார் மேடுகிட்ட வந்து மீன் மார்க்கெட்டாக ஷாப்பாக மாற்றிட்டாங்க. நம்ம அண்ணன் கடை வந்து 19ஆம் நம்பர் கடை. இவர் கடையை தேடி போன வாரமே மீன் எடுக்க முடியல, இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சி எடுத்து. ஆமா, இவர் மீனே வாங்க மாட்டேன்ட்டாரு. உங்க கடையை என்னன்னு தெரியலன்னு வாங்க மாட்டேன்னு பார்த்துட்டு வாங்கினா ஒன்று தான் வாங்குவேன். கடை தெரியல, அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. எடுக்கிறப்ப தேடி வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து அங்கே ஒரு கடையில கேட்டு அப்புறம் இழுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா வாங்கவே மாட்டேன் மீன்ட்டாரு. ஃபோன் அடிச்சு எழுதினேன். இன்னைக்கு வந்து நண்டு ஸ்பெஷல் சிக்கன் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். பட் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சனால நண்டு சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நண்டு வாங்க வந்துட்டோம். இன்னைக்கு இந்த நண்டு தான் இருக்குது, சின்னதாக இருந்தாலும் பட் டேஸ்ட்டாக இருக்குன்றாரு. டேஸ்ட் நல்லா இருக்கும். அது வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நண்டு மட்டும் ஓகே பண்ணிட்டு கிளம்புறதுக்குள்ளே ஃபோன் அடித்து பேசி இப்போ ராட்டும் வேணும்ட்டாங்க. அண்ணன் வந்து ராட்டை உரிச்சிட்டு இருக்காரு மும்மரமாக. நான் க்ளீன் பண்ணி கொடுத்தா மம்மி செஞ்சுருவாங்க. எவ்வளோ ஈஸியான வேலை பார்த்தீங்களா? க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சைட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்களாம். எனிவேஸ் இந்த அண்ணா அது கூட வேலையை மிச்சம் பண்ண சைட்லேயே கீழி கொடுத்துருவாரு. ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிருக்கு. சரசு சைட்டு பார்க்க போலான்னு சொன்னா என்ன பண்ண போற? அவுட்ஃபிட் மாத்திட்டேன். ஆக்சுவலா நான் சமைக்கிறதா இருந்துச்சு. மம்மி ரோமா பிரசித்தியெல்லாம் நல்ல கோல்டு பிடிச்சிச்சு. மம்மியால காலையிலே இது செய்யலன்னாங்க. பட் இப்போ வந்து எனக்கு வெளியில இங்க ஃபங்க்ஷன் டைம்னால எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி கழுவி கொடுத்துட்டு அவங்க பொறுமையா ஏதாவது செஞ்சு. நான் அப்பயே சிக்கனை மட்டும் ஒரே வேலையா செய்யினேன். நான் வந்து யாராவது வாங்கலைங்க. நான் நண்டு வச்சு ஒரே சூப்பு மாதிரி வச்சு ஒரு வறுவலை பண்ணிட்டு சோத்த வச்சுட்டு போயிடலாம் நினைச்சேன். அவங்க தான் யாராவது வாங்க பரவாயில்லன்னு நாங்க சரியா வேலை இழுத்துக்கிட்டே இருக்கு. சைட்ல அந்த ஃபிட்டிங் வேலை போயிட்டே இருக்கு. நம்மள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு. ரோமா என்ன பண்றீங்க? யாருக்கு வீடு கட்டுறீங்க? யார் அது? சிம்பாவை காட்டுங்க. யார் வீடு கட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் லீவுனால எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் கொடுத்த நண்டு செம்ம சூப்பரா இருக்கு. ரசம் வச்சா அருமையா இருக்கும் போல. ராட்டு அட்டகாசமா இருக்கு. அவர் கிளீன் பண்ணி கொடுத்தனால சிம்பிளா ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவியா? முடிச்சிரு. நான் ரோமா சரசு 3 பேரும் கிளம்ப போறோம். சைட்டுக்கு மாட்ட போறோம் ரெயின் ஷவரை. ஸோ அதனால அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெயின்ல மாட்டிடக்கூடாது. படத்துக்கு போறியா? என்ன படத்துக்கு? பார்த்தாச்சு. சும்மா ஷவர் மாட்ட போறோம். வீட்டுக்கு ஷவர் மாட்ட போறோம். அது வந்து நாங்கள் ரெயின் ஷவர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி வேணும்னு சொல்லிட்டோம். சும்மா பெரிய படா சைஸ் ரெயின் ஷவர். ஒரு இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ரோமம் மண்டை சைஸ்க்கு இருக்கு. அந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம். இல்ல
ஆக்சுவலா அவங்க 2 பேர் மட்டும் சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சேர்ந்த மாதிரி. ரொம்ப பெருசா இருக்கும். அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் ரோமாக்கு போல ஊர் சுத்த ஆசையா இருக்குது போல இருக்கு. எவ்வளவு ஜாலியா ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. சரி அது விடு, மறந்துடாத. சூப்பரா இருக்கா? பார்த்து பார்த்து கீழே இது இருக்கு. ஏய் கீழே பாத்திரி, ஆணி ஏதாவது குத்திர போதுரி. ஆணி இல்ல, இருந்தாலும் கவனமா இருக்கணும்ல. இது யார் ரூம்? யார் யார் இந்த ரூமுக்கு சொல்லு. நீ தாண்டி ரோமா. ஜாலியா? சரி. உன் ரூம்ல உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? மேலையா? செம்மையா இருக்கா? உங்க ரூம்ல என்ன பெட் வர போகுது? சரிடி, சுத்தி பார்க்கலாமா வீட்டை? அப்படியே வா, சுத்தி பார்க்கலாம். கைப்பிடி, பொறுமையா வா. கீழே பார்த்து நட. இங்க பாரு, இது என்ன பால்கனி எப்படி இருக்கு? வா வா, பொறுமையா வா. கீழே பார்த்து வா, எது குத்திர போகுது. தூக்கிக்கிட்டாமா இரு. அம்மா வந்து வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கு. இப்பதான் அவளோட பார்த்துட்டு வந்தா. அவர் ரூமா? பாத்துக்கோ. வணக்கம் அக்காக்கு சேர்ந்தான். ஓகே சரியா? வீடு எப்படி இருக்கு? ரோமா இவ்வளவு நாள் இப்பதான் வந்துருக்கு. எல்லாம் கம்ப்ளீட். ஆமா, கம்ப்ளீட் ஆகி வந்திருக்கு. போர்டெல்லாம் கூட வச்சிட்டாங்க. வச்சிட்டாங்களா? ஓ வாவ். இப்போ வந்து இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தான் ஆனந்தண்ண. கை காட்டுங்க. அவர் தான் ஆனந்தண்ண. அண்ணா கை காட்டுங்க. இவர் தான் பிளம்பர் ஆனந்தண்ண. இந்த பில்டிங் ஃபுல்லா பிளம்பிங் ஒர்க் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வாங்கி கொடுத்த ஷவருக்கு இவங்களோட ஷவருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதை இவங்க போட்டுக்கிறது நம்ம போட்டுக்கிறது வேற மாதிரி இருக்கு. இதோட டிஃப்ரென்ஸை பார்த்தாங்க அட்டகாசமா இருக்கு. ஆனா பிரைஸ் தான் கொஞ்சம் கூட இல்ல. சூப்பரா இருக்கு. செமையா இருக்கா? ரோமா எப்படி இருக்கு? பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னீங்க. என்ன இது? என்ன ஒயிட் ரைஸ்? அது ப்ரான். இது என்ன? நண்டு. எல்லாமே சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இது? நல்லா லீவ் என்ஜாய் பண்றீங்க. ஓகே இருக்காட்டு உட்காந்தியா? இந்த ரூமா குடிச்சு பாரு. எப்படி இருக்கு? சரஸ்வதி என்ன பண்றீங்க? துடைக்கிறீங்களா? ரோபோட் ஒன்று வச்சிருக்கீங்க வேலைக்கு, அதை துடைக்காம இது வச்சு. வந்து என்னோட மாஸ்டர் வந்து ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க. நான் அவங்களோட ஸ்லேவ். சின்ன சின்ன வேலைகள் நான் செஞ்சேன். சரி சரி, வளர்ற பைத்தியமாயிட்ட. என் புள்ள சூப்பை கொட்டிட்டா, அதனால மாப் போட்டுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள ஸ்லேவு பிளேவுன்னு ஏதோ வளரிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் கிளம்பி வெளில போகணும். ஷவர் செட் பண்ணிட்டாங்க, சூப்பரா இருக்கு. பாத்தியா? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. நான் வந்து ரூஃப்ல வந்து இப்படி வந்துதான் பாத்துருக்கேன். மேல சீலிங்ல இதெல்லாம் யாரும் பண்ணி கொடுத்தா உனக்கு? இப்படி எல்லாம் உங்களுக்கு அறிவு இருக்குமா? ஒரு மாடு வைக்கிற பயிருக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு இப்பதான் நான் பாக்குறேன். அப்படியா? குட்டி சாத்தாம் பாருங்க. தொடச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்காரங்க வந்து ப்ரௌனி பண்ணி கொடுத்தாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் 11th தான் படிக்கறாங்க. அல்டிமேட்டா கத்துக்கறேன். அங்க கிட்ட நான் ரெசிபி கேட்டிருக்கேன். பேப்பர்ல எழுதி கொடுங்க. அங்க வீட்டு பேசலாம். நீ ஏன் கண்ணு சந்திரமுகி பேய் மேல உட்கார்ந்திருக்க? வலிக்கு விழுந்துருவ. எங்க ரமா காலிக்க? இது ரோபோ ரவுண்டு கிளம்பிருக்கியா? அதாவது பாத்தீங்கன்னா சுத்தி 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 டயர்டானதான் மிச்சம். அவ்வளோ சுத்திட்டு இருக்கோம். ஃபேஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாதி விஷயங்கள் எங்களால் கவர் பண்ண முடியுது, பாதி விஷயம் கவரே பண்ண முடியல. அடுத்த வாரம் இந்நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணணும். ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்ல, ஆக்சுவலா வந்து எங்களால முன்ன மாதிரி வீடியோவே எடுக்க முடியல. ரொம்ப கரெக்டா இருக்குது நேரம். நிக்கிறதே சரியா இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ஏதோ 1-2 போட்டுறோம். ஆனா பழைய மாதிரி போடவே முடியறது இல்ல. ஆமா,
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், கிரகப்பிரவேசம் பண்ணிப்பார்ன்ற மாதிரி அத்தனை ஒர்க் இருக்குங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்குக்கு சொல்லியாச்சு, அவங்கள்ட்ட நம்ம மெனு கொடுத்தாச்சு, லிஸ்ட்டு வாங்கியாச்சு, அதுக்கான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு நாளைக்கு 2 தடவை சைட்டுக்கு போயிட்டு வரணும், எந்த அளவுக்கு ஒர்க் அப்டேட்டாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ப்ளஸ் வந்து இன்விடேஷன் கொடுக்குறதும் இன்னும் முடியல, அதுவும் பாதி பக்கம் போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாலை வாங்கணும், அதுக்கப்புறம் நிலக்கால் மாலை வாங்கணும். நான் அப்பா தான் கேட்குறது பாருங்க, எப்படி ஒரு கேள்வி கேட்குது பார்த்தீங்களா, எப்படி படுத்துருக்கு பாருங்க சாமியார் மாதிரி. ஸோ இது எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு மீன்வேல் வீட்டையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு எத்தனை விஷயங்கள் பார்த்தீங்களா. வீடியோ இதோட முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஹோம் அப்டேட்ஸ் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, is that a take care. Bye bye from Sara Vijayan family. Bye bye partners.